வந்து பாருங்க, நான் தைக்கிற மாதிரி தச்சீங்கன்னா, ஸ்லீவ்ல லாஸ்ட்ல அந்த எட்ஜ் வந்து சைடு வர மாதிரி வராது. சில பேர் கையில இல்லாம தைப்பாங்கல்ல, அந்த மாதிரி எப்படி தைக்கிறதுன்னு நான் சொல்லிருக்கேன். ஸோ ராங் சைடு வச்சுக்கோங்க. இது வந்து மேல வச்சிருக்கிறது ப்ளவுஸோட நல்ல பக்கம். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நான் வந்து ஒரு 1.25 இன்ச்சுக்கு வந்து இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிட்டு அந்த லைன் மேல நான் தையல் அடிச்சிட்டேன். அடிச்சிட்டு இப்போ இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு லைன் வர மாதிரி நான் ஃபோல்ட் பண்ற மாதிரி டபுளா ஃபோல்ட் பண்ணி அது மேல வச்சு ஒரு தையல் அடிச்சிட்டு வந்துருங்க. இதை நீங்க பேலன்ஸ் பண்ணி அடிச்சிட்டு வரணும். நான் பேலன்ஸ் பண்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணி அடிச்சிட்டு வாங்க. பிகினர்ஸ் வேஸ்ட் கிளாஸ்ல தச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்துரும். இந்த மாதிரி ஒரு ரஃப் அடிச்சு தையல் அடிச்சிட்டு வந்துருங்க கண்டினியூஸா. தையல் அடிச்சிட்டு வந்து இப்போ இதை எடுத்துட்டு இப்போ நான் ஃபோல்ட் பண்ண மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி லைட்டா இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து நான் காட்டுற மாதிரி தையல் அடிச்சுவாங்க. இந்த மாதிரி 2 ஸ்லீவ்ஸ் தையல் அடிச்சுக்கணும். நான் ஆல்ரெடி ஒரு ஸ்லீவ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இன்னொரு ஸ்லீவ் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். பக்கா வரும். எந்த வித சுருக்கமும் இல்லாம ரொம்ப நீட் அண்ட் கிளீனா வரும். இந்த மாதிரி லைன் அட்டாச் பண்றதுக்கு நம்ம தையல் அளவு வந்து 3 வச்சுக்கலாம். 3 நம்பர் 1 2 3 4 5 மிஷின்ல வரும். அந்த 3 அளவு வச்சா போதும். ஸோ இந்த ஸ்லீவ்ஸ் அந்த ஸ்லீவ்ஸ் ஹைட் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு ஸ்லீவ் பெருசா ஒரு ஸ்லீவ் சின்ன கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் அந்த மாதிரி இல்லாம நீட்டா இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இப்போ ஸ்லீவ்ஸ்ல ரைட் லெஃப்ட் எழுதிங்க. ரைட் லெஃப்ட் எழுதி இந்த மாதிரி நான் பண்ற மாதிரி மார்க்கிங் பண்ணுங்க. எல்லா ஸ்லீவ்ஸும் முடிஞ்ச அளவுக்கு 8 இன்ச்சுக்கு அந்த கிராஸ் வரும். ஸோ அதனால நான் இந்த மாதிரி சென்டர் பீஸ் மார்க் பண்ணிட்டு 4 4 சொல்லி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு நான் கிராஸ் பீஸ் கட் பண்ற மாதிரி கட் பண்ணுங்க. பாருங்க கிராஸ் மார்க்கிங் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்லீவ் அந்த ஸ்லீவ் மார்க் பண்றேன். இதே மாதிரி நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி ட்ரிம் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க ஷேப் சூப்பரா இருக்கும். இந்த ஷேப் அந்த ஷேப் ஜாயின் பண்ணி ஃபினிஷிங் பண்ணி அத போடுறப்ப அழகா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அவ்வளவுதான். நீங்க எடுத்த ஷேப்ல ஒரு டைல் அடிச்சுக்கோங்க. தனியா வந்து துணி வந்து பிரிஞ்சு வராம இருக்கும். இப்போ வந்து ரைட் லெஃப்ட் எழுதிட்டீங்களா? இப்போ நீங்க ப்ளவுஸ்